ஹாய்! தம்பிக்கு வந்து இப்போ 7th மந்த்தே முடிய போகுது. அதனால் வந்து டாக்டர்கிட்ட போயிருந்தோம். போன ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து மேடம் வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு சாம்பார் மாதிரி வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இது கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஆஃப் வந்து கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் பீட்ரூட் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து 8, 9 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பீன்ஸ் கூட சேர்த்திக்கலாம். இதில் வந்துட்டு தக்காளி வந்து அந்த விதைய நீக்கிட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு ஆஃப் தக்காளி, அதுக்கடுத்து வந்துட்டு ஆஃப் கேரட், அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு பல்லு பூண்டு, அடுத்து 4 சின்ன வெங்காயம். பருப்பு வந்துட்டு நான் முதலே வந்துட்டு ஊற போட்டுட்டேன். 1 ஹவர் ஊற வச்சிட்டேன். அரிசி அதுவும் நீங்கள் வந்துட்டு அரிசி இது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு வச்ச ரைஸ் கூட சாப்பாட்டை கூட நீங்கள் இதை வந்து மிக்சியில் போட்டு பிணைஞ்சிக்கலாம், இல்லை கையில் கூட பிணைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சிடணும். இது கூட வந்து லைட்டாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு நான் சைட் பை வந்துட்டு எடுத்து வச்சிருந்த ரைஸும் வந்துட்டு வேக வைக்கிறதுக்காக போட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து 2மே வந்ததுக்கப்புறமா அம்மா இருந்தாங்க. அதனால் வந்துட்டு அம்மா வந்துட்டு நான் வந்து மத்து வச்சு கடைஞ்சி கொடுக்குறேன், பருப்பு மத்தை வச்சு கடைஞ்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைஞ்சாங்க. ஆனால் வந்துட்டு அதில் வந்து ஒரு மாதிரி திரியாக இருந்துச்சு. நான் சாப்பிட மாட்டான். ரைஸ் வந்துட்டு நமக்கு வச்சோன்னா வந்துட்டு நல்லா கொஞ்சம் குழஞ்சி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி தனியாக வைக்கிறதுனால அது வந்துட்டு எனக்கு சரியாக வரல. அதனால் நான் சரின்னு சொல்லிவிட்டு மிக்சிலே போட்டுட்டேன். எனக்கு வந்துட்டு அது ஏன்னா வந்து அவன் சாப்பிட மாட்டான், அவன் எப்படி சாப்பிட்றான்னு எனக்கு தெரியுங்கிறதுனால நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா இது மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து ஆப்ஷனலாக 1 ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் இவங்களுக்கு கொடுத்து பழக்கிட்டேன். நல்லா சாப்பிடுவான் நெய் கொடுத்தா. ஸோ அதனால் இது வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா டாக்டர், நீங்கள் வந்து இதை வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் நைட்டுக்கு வந்து இட்லிக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட இதை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவும் பயந்தேன். ஏன்னா வந்துட்டு இவன் சாப்பிடுவானா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் தான் செஞ்சேன். ஆனால் வந்து இவனுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இல்லை நான் உப்பெல்லாம் சேர்க்க கிடையாது, பெருங்காயத்தூள் வந்து இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலை. வெறும் அந்த மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். கூட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது அது குட்டி ஸ்பூன் தான், அதில் நெய் சேர்த்துருந்தேன். அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.